பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு அரசியல் நிகழ்வு எப்படி போயிட்டு இருக்கு? திமுக கூட்டணி பலமா இருக்கா? அதிமுக கூட்டணிக்கு யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு திருமலையும் இருந்திருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம் கோபால். அண்ணே, அதிமுக கூட்டணி பலமா இருக்கா இல்லையான்னு தெரியுது. இந்த பக்கம் திமுக கூட்டணி நம்ம இன்டாக்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வைகை செல்வன் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. திமுக கூட்டணியில் ஓட்ட விழுந்துருச்சுன்னு, அதுவும் திருமாவளவனை சந்திச்சதுக்கு பின்னாடி. ஆனால் திருமாவளவன் ஒத்துக்கலை. ஏன் வைகை செல்வன் இப்படி ஒரு குண்டை கொண்டு போடணும்? அரசியலே பேசலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வைகை செல்வன் காஞ்சிபுரத்தில் இப்படி பேசியிருக்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில். அவர் சொல்றது திருமாவளவனை சந்தித்ததையே அதற்கான பதிலே திமுக கூட்டணிக்குள் ஓட்டை விழுந்து விட்டது, அதுதான் என்னால் இப்போது சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா. அப்ப ஏதோ பேசியிருக்காங்க. ஆமா, அரசியல் பேசவில்லைன்னு திருமாவளவன் சொன்னாலும் அரசியல் பேசியிருக்கிறோம் என்பதை வைகை செல்வன் அம்பலப்படுத்துகிறார். அதுதான் விஷயம். ஆனா பேசாமலேயே சொன்னாரா, பேசிக்கிட்டு சொல்லணும் தேவை? பேசாமலேயே சொல்லியிருப்பாரு அப்படின்றதுக்கான விஷயமா இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா திருமாவளவனுக்கும் தெரியும் அரசியல் ஆண்டு காலம் இருக்கிறவர், பயணிக்கிறவர். அவருக்கு தெரியும் திமுக கூட்டணியில ஒரு சந்தேக பார்வையோடையே இன்னமும் இருந்து கொண்டிருப்பவர் திருமாவளவன் தான். ஆதவ அர்ஜுனா அங்க இருக்கும் காலகட்டத்தில் இருந்தே திமுகவில் ஒரு உரசல் போக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதுல கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு எல்லாம் மீண்டும் மீண்டும் சர்ச்சையை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதுல பேரணியில கூட அதுல ஆதவ அர்ஜுனா தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு காலகட்டம் வரைக்கும் நகர்ந்து போயிட்டு இருந்த போது ஆதவ அர்ஜுனாவே தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டதுக்கு பின்னரும் இப்ப பேரணி நடத்திய காலகட்டத்தில் வைகை செல்வனை சந்தித்து அந்த புகைப்படத்தை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? அப்ப இந்த சிக்கல் வரதானே செய்யும். இன்னொன்னு, அந்த மேடையிலேயே நம்ம கூட விசிகாவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு, ஆனா மேடையிலேயே சொல்றாரு எங்க மாநாட்டுக்கு அனுமதி தரல, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆட்சியில நடக்கிறதா இருந்தாலும் மேடையிலையா சொல்லணும்? அப்ப சம்திங் உள்ள நடந்திருக்குல்ல. பேரணிக்கு அனுமதி கொடுக்கிற விவகாரத்துல அவர் சொல்றது சாதாரண நிகழ்வா இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா சாதாரண நிகழ்வா இருந்தாக்கா அதை பேசணுமா பேசக்கூடாதான்றது திருமாவளவனுக்கு தெரியாதா? இவ்வளவு ஆண்டு காலம் அரசியல்ல இருக்கிறவருக்கு அதை சொல்லுவதன் நோக்கம், நாளை ஏதோ ஒரு மாற்றம் தேவை என்றால் அதை நம்ம குறிப்பிட வேண்டும். அதுதான் அன்றைக்கே நம்ம திருச்சியில பேசணும்னு சொல்லணும் அப்படின்றது தான் இதனுடைய முதல் நோக்கம். என்னன்னா, தேர்தல் கூட்டணி நம்ம வழக்கமா சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கூட்டணி பரபரப்பெல்லாம் ஒரு 3-4 மாதம் தேர்தலுக்கு முன்னதான் ஆரம்பிக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஓராண்டு காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, 2017 அவங்க அந்த கூட்டணியில் தொடர்றாங்கன்னு சொன்னாலும் எல்லாமே ஒரு கோர்ட்டோடைய ஆர்டர் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கோ அப்படின்ற மாதிரியான நிலைப்பாட்டில் தான் திமுக கூட்டணி என்ன பண்ணுது, நாடாளுமன்ற தேர்தலாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சீட்டோ அது அப்படியே, சட்டமன்ற தேர்தலாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன தொகுதி உடன்பாடு எண்ணிக்கையோ அதே மாதிரி, தொகுதிகள் வேணா இடம் மாறல இருக்கலாமே தவிர எண்ணிக்கைன்றது பெரிய வித்தியாசம் அப்படியே வச்சுக்கிறதுக்காக தான் பாக்குறாங்க. அதுதான் சிக்கல் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆதவ அர்ஜுனா நீங்க சொன்னதுல இருந்தே ஆதவ அர்ஜுனா இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் தன்னுடைய கருத்துலேயும் தப்பிச்சுட்டு இருந்தாரு. இப்ப அவரே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ஆதவ அர்ஜுனா எங்க இருக்காரு? விஜய் கட்சியில இருக்காரு. அப்பப்ப சந்திப்பு, அப்பப்ப பேச்சுக்கள் எல்லாம் 2 பேர் கூட இருக்கு. இது இல்லைன்னா விஜய் போனதுக்கு அப்புறமா ஒரு திருமாவளவன் சந்திச்சிருக்காரு. அப்போ விஜய் கிட்ட நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இடம் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல தான் மேடையில இப்படிலாம் பேசுறாரு. இல்ல, இந்த ஆப்ஷன் 2 இருக்குது இல்ல. இப்ப ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது, பாஜகவோடு செல்ல முடியாது அப்படி கொள்கை ரீதியாக அப்படி ஒரு கொள்கை விஷயத்தை வச்சுக்கிட்டா கூட ஆப்ஷனலா விஜய் இருக்கிறாரு அப்படின்றது. இன்னைய வரைக்கும் என்ன சிக்கல்னா, விஜய் கிட்ட அந்த மாதிரியான யாரும் அணுகவே இல்லைன்றது தான் விஜய் தரப்புக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலையா இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை கூட இன்னைக்கு தினமலர் நாளிதழில் அப்படி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. வைகை செல்வன் எப்படி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணுன்றதுக்காக சொல்றாரோ, நயினா நாகேந்திரன் அவரு கூட்டணியில ஆட்சி அதிகாரத்துல பங்குல விருப்பமா இருக்கிறாரு அப்படின்னு சமீபத்திலையும் பேசியிருந்தார். ஸோ தொடர்ச்சியா திருமாவளவன் ஒரு திமுக கூட்டணியிலிருந்து எந்த நேரமும் வெளியே வரலாம். அதுக்கு என்ன காரணம்னா, திமுகவுக்கு அவர் சொல்லக்கூடிய இண்டிகேஷன், எங்களுக்கான தொகுதியை கரெக்டாக கொடுங்க, எண்ணிக்கையை கரெக்டாக கொடுங்க, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது தான் திருமாவளவன் வெளிப்படுத்துகிற விஷயம். அதில் சிபிஎம்மும் அதே தான் பண்ணுறாங்க. நீங்கள் கடந்த முறை கொடுத்தது நாங்கள் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறடைய காரணம் என்னென்னா, இப்பயே எல்லாரும் அந்த டோனை உயர்த்துறதுக்கான விஷயம். திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த கூட்டணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறது தான் அவங்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ். அது உடைந்தால் அந்த வெற்றி பிம்பம் ஏதோ ஒரு சேதாரமானது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். அதனால அதை ஒருங்கிணைந்து கட்டி காத்து
தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் திமுகவோட எண்ணமா இருக்குது. அந்த எண்ணத்துக்கு இவங்க அப்ப எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்கல்ல, அப்ப எங்களுக்கானதை கொடுங்கன்ற கேட்கக்கூடிய நிலையில் தான் இவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷனா விஜய் கட்சி இருக்குது. அதனாலதான் விஜய் கட்சியில் என்ன பண்றாங்கன்னா, அப்பப்ப சர்வே எடுத்து இன்னைக்கு கூட தினமலர் நாள் இதுல போகும்போது அவர்கள் 25% வாக்குகள் இருக்குது, உளவுத்துறையை எடுத்த சர்வே அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு. மாவட்ட ரீதியா போடுறாங்க, சமூக ரீதியா போடுறாங்க, வயது ரீதியா போடுறாங்க, ஆண் பெண் பாலாறு ரீதியா போடுறாங்க. இல்ல இதெல்லாம் எதுக்குன்னா, இப்ப இந்த கூட்டணி கட்சிகளே ஏதாவது கூட்டணி வந்துருச்சுன்றது கொண்டு வரணும்னு. ஆனா அந்த அரசியலையும் ஜோதிடத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படின்றதுக்கு விஜயும் அதுக்கு ஒரு உதாரணமா தெரிகிறாரு மாதிரி தினமலர்ல ஒரு செய்தி ஒரு அழகான போட்டிருந்தாங்க. சிவப்பு சந்தன மாலையா, அது என்ன சிவப்பு சந்தன மாலை அதெல்லாம் அணிஞ்சிருக்காரு. ஆமா, புதுச்சேரியில ஒரு ஜோசியர் விஜய்க்கு வந்து ஜோதிடம் பார்த்து அவர் வந்து டென்ஷனா இருக்கிறாரு, அவரை கூலா இருக்கணும், ஏன்னா கூட்டணியெல்லாம் எதுவும் வரலன்ற டென்ஷன் இருக்குது அவருக்கு, பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அனுசரணையா இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தீர்வுக்காக சிவப்பு சந்தன மாலைய வெள்ளியில கோத்து கொடுத்துருக்கிறாரு. நீங்க சிவப்பு சந்தன மாலைக்கு கருங்காலி எல்லாம் இருக்கு, சிவப்பு சந்தன மாலை கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல, நான் இன்னைக்குதான் அந்த இதுல படிக்கிறதுல பாக்குறேன். நம்ம இமயமலையில இருந்து தனியா. ஆமா, இது ஒரு இப்ப என்னன்னா கருங்காலி மாலை நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு காலகட்டத்துல பெரிய அளவுக்கு வைரலா போய் எல்லாரும் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அநேகமாக சிவப்பு சந்தன மாலையும் விற்பனைக்கு வந்துடும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கட்சியிலேயே 1.5 கோடிக்கு மேல தொண்டர்களை சேர்த்திருக்காங்க. அதனால ஒரு வியாபாரம் இருக்கு, அதை பார்த்து மத்தவங்களும் இன்ஃபுளுன்ஸ் ஆகுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. யாராவது இப்பயே ஆன்லைன்ல தொடங்கிட்டா அந்த வியாபாரம் நல்ல விறுவிறுப்பா போகும். சந்தனமணி மாலை, நம்ம விஜய் அணியும் சிவப்பு சந்தனமணி நம்மளே கூட தொடங்கிடலாம். அப்படி ஒண்ணு போட்டாச்சுன்னா அமோகமான விற்பனை. தாவேக்கா வளருதா இல்லையா, கூட்டணி அங்க வருதோ இல்லையோ தெரியல, சிவப்பு சந்தன மாலை விற்பனை மட்டும் அமோகமா வந்துடும் தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும், சிவப்பு சந்தன மாலைய விமல்ல வியாபாரத்தை தாண்டி விஜய்க்கு பக்கம் கொஞ்சம் பேர் நகர்றதுக்கான பிளானை வச்சு திமுக கேம் பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியும். இல்ல அவங்க ஆமா திமுக கேம் பண்றாங்கன்னு ஒண்ணு. இவங்க தினமலர்ல இன்னைக்கு போட்டிருக்கிறது என்னன்னா, காங்கிரஸ் மேலிட நிர்வாகியை சந்தித்து பேசியிருக்கிறார், ராகுல் காந்தியிடம் அவர்கள் பேசி ஒப்புதல் பெற்ற பின்னர் நாங்கள் கூறுகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னெலாம் செய்தி வந்திருக்குது. சரி, இப்படி ஒரு பக்கம் விஜய் கூட்டணிக்கான ஒரு விசிகாவை அணுகுவது, கம்யூனிஸ்டை அணுகுவது, காங்கிரஸை அணுகுவது அப்படின்றதெல்லாம் செய்தி. இந்த பக்கம் இன்னொன்னு பிரச்சனை போயிட்டு இருக்குண்ணே. செம்மல பேட்டியை பார்த்தீங்களா? தனியார் வாழ நாள்னருக்கு ஜூவில கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சி கொடுத்த கிளாரிபிகேஷன் இருக்குல்ல, எப்படி திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு பல கிளாரிபிகேஷனை கொடுத்து எது திராவிட மாடல் இன்னும் யாருக்கும் தெரியாம இருக்கு, அதே மாதிரி கூட்டணி ஆட்சினா என்ன, கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சினா என்ன அப்படின்னு அவரு ஒரு விளக்கம் கொடுத்து. ஆமா, இதை பார்த்துட்டு செய்திகள்ல இன்னொரு பேட்டிக்கு போயிருக்கு. அந்த பேட்டியில தான் அவர் வந்து கூட்டணி ஆட்சி என்றால் என்ன, கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்றால் என்னன்னு ஒரு புதிய வியாக்கணம்லாம் சொல்லியிருக்கிறாரு அவரு. ஆனா இதுல என்ன சொல்றாரு, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், அதற்கு மற்ற கட்சிகள்லாம் ஒத்துக்கொள்ளும், அதுதான் இங்க நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. இது போக இன்னொரு விஷயம் இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அமைதி காக்கணும் அப்படின்னு ஒரு தனித்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் நிர்வாகிகளுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பாஜக பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதுல என்ன சொல்றாரு, அண்ணாமலை கருத்தை நாங்க எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு, பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுல 2026ன்ட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்க, நயினார் தான் மாநில தலைவர், அவர் சொல்றது தான் கருத்தா எடுத்துக்கணும், அமித்ஷா நட்டா இவங்க சொல்றது தான் கருத்தா எடுத்துக்கணும், அண்ணாமலையை பத்தியில எங்களுக்கு கவலை இல்லை ரீதியில ஆர்பி உதயகுமார் சொல்லியிருந்தாரு. ஆமா, அப்படி வந்து ஒரு பேட்டியை இன்னைக்கு வார பத்திரிகைக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அண்ணாமலையை விமர்சனம் பண்ணா பாஜக கண்டுக்காது அப்படின்னு நினைச்சிட்டாரா? அப்ப அண்ணாமலைங்கிறது பாஜக ஓரங்கட்டப்பட்ட தலைவருங்கிற இன்ஃபர்மேஷன் அதிமுக வந்துடுச்சா? இல்ல, அப்படி இருந்தாக்கா அண்ணாமலை எப்படி இப்படி பேச முடியும்? இல்ல, இவங்க அண்ணாமலை விமர்சனம் பண்ணாலே பாஜக விமர்சனம் செஞ்சது மாதிரி தானே. ஆமா, அப்ப அமித்ஷா விமர்சனம் பண்ணுவாங்களா? அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சின்னு தானே சொன்னாரு. இல்ல, அண்ணாமலை பேசுனதுக்கு பாஜகவிலேருந்து ஏதாவது நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க, கூட்டணிக்குள்ள ஏன் சலசலப்பு உண்டாக்குறீங்க, இல்லை இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்லாம் எந்த தகவலும் அண்ணாமலைக்கு கொடுத்து அவரை கட்டுப்படுத்தலையே. அப்ப பாஜக அண்ணாமலை பேச்சை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத வரைக்கும் அண்ணாமலை நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தமிழிசை அமித்ஷா ஆந்திராலே நினைக்க ஒரு நிகழ்ச்சியில கூப்பிட்டு ஸ்டேஜ்லயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கமா, ஓரா பேசான்னு மிரட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அவங்க விளக்கம்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அண்ணாமலை அவங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி அண்ணாமலையை கூப்பிட்டு ஓப்பன் ஸ்டேஜ்ல மிரட்டல் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்களா? இல்ல, ஏதாவது ஒண்ணு அவரு தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கிறாரு. இல்ல பேசுறதை அவாய்ட் பண்ணாலோ, இல்ல பேட்டி ஊடகங்களை சந்திக்காமல் மறுத்தாலோ சரி, அவர் ஏதோ பாஜக மேலிடம் சொல்லி இருக்கிறது அதனாலதான் அதை அவாய்ட் பண்றாருன்னு எடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. கார்ல பின்னாடி முன்னாடி கூப்பிட்டு இல்லாங்க வச்சு இது பண்றாங்க. ஆமா, அதனால
பாஜகக்குள்ள இந்த கூட்டணி உரசல் முட்டல் மோதல்ன்றது வந்து அதிமுகவுக்கு தொடர்கதையாக தான் இருக்கும் பொழுது, அதாவது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சி எப்படி இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஒரு ஒருங்கிணைந்து கொண்டு போகிறது திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குமோ, அதே மாதிரி அதிமுகவுக்கு இந்த தேர்தல் வரைக்கும் பாஜகவுடன் பயணிப்பதே அவங்களுக்கு ஒரு சவாலா தான் இருக்கும். ஏன்னா அங்க யாராவது மாத்தி மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை பேசுறதுக்கு விளக்கம் சொல்றன்ற பேர்ல அவரும் கூட்டணி ஆட்சி தான்றாரு, எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சின்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல என்ன தெரியுமானே, திமுகவும் கூட்டணியில கொஞ்சம் கலக்கமா இருக்கு, அதிமுகவும் கலக்கமா இருக்கு. இதுல வீக்கர் எண்ட்ல அந்த பக்கம் இருக்காங்கல்ல, இப்போதைக்கு நிலைமைக்கு சொல்றேன், விஜய் அங்கங்க கருத்து கணிப்புல எடுத்து போட்டு இங்க இருக்க சிதற கட்சிகள் எல்லாம் கொண்டு சேர்த்து வலிமையாயிருவாரோ அப்படிங்கிற அச்சம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்தாலும் வந்துடும். இல்ல அதுதான் இப்படி மணி மேல வேற ஒர்க் அவுட் ஆனாலும் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவரை தாண்டி மற்றவங்களும் வேற கட்சியில இருக்கவங்களும் போடணும் போல இருக்குது சிவப்பு சந்தன மாலைய. இதெல்லாம் இருந்தா இதை விட இன்னொரு என்னன்னா, இந்து முன்னணி சொல்ற விஷயம் என்னன்னா, திமுக அரசாங்கம் பழனியில நடத்தினது தான் அரசியல் மாநாடு. ஆமா, தமிழ் முருகன் மாநாடு நடத்தி ஒரு 14 தீர்மானம்லாம் போட்டாங்க. அதுக்கு அவரு சொல்றது அது அரசியல் மாநாடு, நாங்க மதுரையில் நடத்துறோம்ல இதுதான் ஆன்மீக மாநாடு, முருகனுக்காக மாநாடு. ஆமா, அப்படின்றது இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் போயிட்டு. ஆமா, அது தினத்தந்தியில இன்னைக்கு வந்துருக்கு. ஆமா, அது கூட பெர்மிஷன் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இதுல என்னன்னா, நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்லயே தலைமை திரு குபேந்திரன் சார் வந்து முதலே சொல்லியிருந்தாரு, யோகி ஆதித்யநாத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுல இந்து முன்னணி இல்ல, டைரக்டா பாஜகவே கிளம்பிறங்கி நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லாரும் போய் அழைப்பு கொடுத்திருக்காங்க. வராருன்ற தகவலும் முதல்ல எல் முருகன் தான் சொன்னாரு, யாரு யோகி ஆதித்யநாத் வராரு அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஆமா, இன்விடேஷன் கொடுத்த தகவல்னா நமக்கு வந்து சேரல, பத்திரிகையில் அப்படி தகவல் காணா. ஆனா கொடுக்க போறாங்கன்ற தகவலை குபேந்திர சார் சொல்லியிருந்தாரு. இப்ப இந்து முன்னணி மாநில தலைவரும் அதை சொல்றாரு. இந்து முன்னணி நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பு பிரஸ் கிளப்ல நடத்திருக்கிறாங்க, அவங்களும் அதை உறுதிப்படுத்துறாங்க. அப்ப இப்படிலாம் ரெண்டு பேரும் வரும்போது காவல்துறை இங்க வந்து சரியா அதுக்கான அனுசரணையா இருக்கிற மாதிரி இல்லை, கட்டுப்பாடுகள் கடுமையா விதிக்கிறாங்க. அதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, ட்ரோன்லாம் பயன்படுத்தாதீங்க, இந்த காஷ்மீர் பகல்காம் விஷயத்தை ஒப்பிட்டு ஏதோ சொன்னாங்க, அப்ப காஷ்மீர் மாதிரி தான் இருக்குதா தமிழ்நாடு, இப்படியெல்லாம் இவங்களும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த முருகர் மாநாட்டுக்கு தமிழக அரசு இடையூறு செய்கிறது அப்படின்ற டோனை உயர்த்தி இந்து முன்னணி பேசுது. இப்போ உண்மையிலேயே கோர்ட்டில் வந்து இது வந்து அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும், இது ஆன்மீக மாநாட்டுல பெரிய அரசியல் வந்து ஓடிட்டு இருக்குது. இதில் இந்து முன்னணி இந்த மாநில தலைவர் சொல்கிறத இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு குற்றச்சாட்டு எப்படின்னா, யோகி ஆதித்யநாத் பவன் கல்யாண் இவங்கெல்லாம் வந்து இந்த மாநாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்து வராங்க, வரதா இருக்காங்க, ஆனா நோன்பு இருக்கிறாங்க. நாங்க திமுக முதலமைச்சருக்கு சேகர் பாபுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கறதுக்காக நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவங்க என்ன நேரம் ஒதுக்கி கொடுக்கல எங்களுக்கு அழைப்புதல் வழங்குறதுக்கான நேரத்தை. ஆனா சேகர் பாபுவும் விரதம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். என்னன்னா, இந்த மாநாடு சரியா நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் விரதம் இருக்கிறாரு அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம்னு அவர் ஒரு கிண்டலா ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்கிறாரு. சேகர் பாபு அவர்கள் இந்த மாநாட்டை மிக சிறப்பா நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னா இவருக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாரா? இல்ல, அதாவது சேகர் பாபு இடையூறு செய்வதை அவர் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசமா கொண்டு வர்றாரு. எப்படின்னா, இந்து முன்னணி மாநாடு நடத்துற அந்த மாநாடு நல்லா நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கிறாருன்ற மாதிரி அவர் ஒரு கிரிட்டிசிசம் சொல்றாரு. ஸோ இப்படி அந்த முருகர் ஆன்மீக மாநாடெல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குடியரசு துணைத் தலைவர் புதுச்சேரிக்கு வந்திருக்காரு. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துல பேராசிரியர்கள் மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி, அதில் கலந்துக்கிட்டு பேசும்போது அவர் மீண்டும் அவருடைய நிலைப்பாட்டில் என்னவோ அதை தெளிவாக மீண்டும் வலியுறுத்திட்டு போயிருக்கிறார். என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றாத மாநிலங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதோட என்னன்னா, உலகளாவிய மொழிகளில் சமஸ்கிருதம் தான் முதன்மையானது அப்படின்னும் பேசி ஒரு சர்ச்சைக்கு வழிவகுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அது இன்னும் பெருசாக இனிமே தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அரசியல் கட்சி தலைவர்கள். சரி, தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்க மறுத்துக்கிட்டு இருக்குது, இன்னி வரைக்கும் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்குது. இவர் அதை வலியுறுத்திட்டு போயிருக்கிறார் புதுச்சேரியில வந்து. அப்பப்ப பேசுவாருன்னு, ஏற்கனவே நீதிபதிகள் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா, டெல்லியில அவர் சர்மா வீட்டுல 37 கோடி ரூபாய் கிடைச்சதே, அதெல்லாம் என்ன நினைச்சுன்னு துணை ஜனாதிபதி கேட்டவர், இப்ப நடவடிக்கை எடுத்தீங்களா, மற்ற ஜட்ஜஸ் எல்லாம் எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, ஒன்றும் அதெல்லாம் இல்லை. இதுல ஒரு பெரிய
மர்மம் என்ன இருக்குது, உள் விவகாரம் என்னன்னு கபில் சிபல் இன்னைக்கு நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்னன்னாக்க, நீதிபதி நியமனத்தையே மத்திய அரசு தன்வசப்படுத்திக் கொள்ள தாங்களே எடுத்துக்கொள்ள முயல்கிறது யஸ்வந்த் வர்மாவுடைய விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. ஏன்னா அவர் நீக்கிறதுக்கான தீர்மானத்தை நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு நீதிபதி நியமனத்தை மத்திய அரசு தன்வசப்படுத்திக் கொள்ள போகிறது அப்படின்றாரு. ஸோ இந்த எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல், அதாவது ஆன்மீகம், அரசியல், கூட்டணி கட்சிகள் எப்படின்னாலும் எல்லாமே ஆன்மீகமும் அரசியலும் இப்படி கறந்து போயிட்டு இருக்குது. நன்றி கோபால். நன்றி.